ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பப்பாளி கூட்டு. பப்பாளி கூட்டில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றத பாருங்கள். இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ அந்த கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பப்பாளி காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பப்பாளி காயை இந்த கடலை பருப்பில் கொட்டி வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் போல் விடலாம், ஏன்னா கடலை பருப்பு வேக ரொம்ப நேரம் ஆகும். பப்பாளி காயில் லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்டோட டேஸ்ட் இருக்கிறதுனால நான் ஒரு 4 மிளகாய் கீழே வச்சுருக்கேன். அதை சேர்த்து வேக வச்சுக்கலாம். அந்த காரமும் அந்த ஸ்வீட்டும் சேர்ந்து அது ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நான் குக்கரை மூடிட்டேன். விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்தது பக்கத்தில் ஒரு கடாயை வச்சு இந்த கூட்டு செய்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். அந்த கடாய் சூடானதுக்கப்புறம் கடலை எண்ணெய் சேர்த்துப்போம். எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடலை எண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம்.